அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கான காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முதல் ஆளாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்கள் தான் கொடுப்பாங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நேற்று சிதம்பரம் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை சந்திச்சுட்டு போயிருப்பாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்களுக்கு தான் போகுது. 3 எம்பிக்கள் இப்போ வரைக்கும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ரெடியா இருக்காங்க. அந்த ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா காங்கிரஸ் கொண்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க முதல்ல 5 சீட்டோட தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சவங்க. எல்லா விஷயமும் ஒரு பக்கம் இருக்க முதல் எம்பி சீட்டை அறிவித்தார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதல் ஆளா தமிழக வெற்றி கழக யாராவது ஒரு உறுப்பினரோ அடிமட்ட தொண்டரோ போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது உண்மையிலே பெரும் சர்ச்சையாயிருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில இருக்கிறதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு பாதி விஷயம் பிடிக்கல. இது ஒரு பக்கம் இருக்க நேற்று சிதம்பரம் அவர்கள் சந்திச்சுட்டு போனாரு. ஆல்ரெடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பிரதமர் அவர்களை சந்திக்க போகும்போது ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியோட சந்திப்பு மறுக்கப்பட்டது. 11ஆம் தேதி அப்பையும் கூட ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் தயாரா இல்லை அப்படின்ற ஒரு செய்தி இதுக்கு முந்தின வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பிரியங்கா காந்தி அவர்கள் தன்னுடைய சகோதரரான ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம ஸ்டாலினை விட்டு வந்திருக்க கூடாது, நம்ம ஸ்டாலின் அவர்களோட இருந்திருக்கணும், நம்ம திமுகவோட தான் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கருத்து பரிமாற்றம் காங்கிரஸ்குள்ள போயிட்டு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு காலையில கிறிஸ்தோடாங்கிறவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய சில நிர்வாகிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. சீக்கிரமா விஜய் அவர்கள் அறிவிப்பாருன்னு இப்பதான் ஜஸ்ட் நிமிஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல இருந்து நாடாளுமன்ற எம்பியா தமிழக வெற்றி கழகம் மூலம் முதல் குரலா ஒலிக்க போற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸ்காரரு. இது கண்டிப்பா உங்களுடைய கருத்தை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். இதை பத்தி நீங்க என்னவா நினைக்கிறீங்க? ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்மள கட்சியில நிறைய பேர் அந்த இடத்துக்கு தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிச்சிருக்காங்க? அப்படி இருந்தா கூட நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா கண்டிப்பா ஏகப்பட்ட அதுக்குள்ள உள்ள அர்த்தங்கள் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகால DK சிவகுமார் அவர்கள் பதவி ஏற்கிற ஒரு நாள். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸோடைய கூட்டணியோட கட்சியோட நம்ம இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஆட்சி இன்னைக்கு கர்நாடகால மலர்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மேகதாது பிரச்சனை அப்படின்றது பயங்கர விஸ்வரூபமா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த மேகத்தட்டு அணை பகுதி பூமி பூஜை போட்டதுல இருந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள்ட்ட போய் மனு கொடுத்ததுல இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட தலையில பேரிடியா விழுந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில கூட்டணி கட்சியோட ஆட்சியில இருக்கிற ஒரு மாநிலத்திலே நம்மளால போய் கேட்க முடியல, அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு பதவியேற்றுக்கிற DK சிவகுமார் அவர்கள் மேகத்தட்டு அணை பகுதியில் அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு உறுதியோட இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா அவர் அங்கே பதவி ஏற்கும் போது இங்கே சில காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசப்பட்டது, அப்போ நீங்கள் இதை கொடுத்தாதான் நாங்கள் அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பேசப்பட்டதா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மிரட்டப்பட்டாரா அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம நிறையா பேச வேண்டியிருக்கு. இதோடைய உள்ளர்த்தங்கள் அதிகாரப்பூர்வ தகவலாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து விவரமாக வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து 2வது ஒரு பெரிய விஷயமா அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடைத்தேர்தல்ல அவருடைய வேட்பாளர்களை இறக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் திருச்சி கிழக்கு இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சமூக வலைதளத்தை திறந்தா ராகவா லாரன்ஸா திருச்சி கிழக்குல நிக்க போறாரு, ராகவா லாரன்ஸா தான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இறக்கி விட போறாருன்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ராகவா லாரன்ஸ் என்னமோ அரசியலுடைய அந்த என்ட்ரி ஆக போறதெல்லாம் உண்மைதான், அது மாற்று கருத்தே கிடையாது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போன்ல பல்வித விதமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ராகவா லாரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யற ஒரு நபர், நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்க ஒரு நபர், மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவுன்னு நினைக்கிற ஒரு நபர். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரஜினியுடைய ஒரு மிகப்பெரிய சொம்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரஜினியை கடவுளா மதிக்கிறவர்னு கூட எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அரசியல்ல என்ட்ரி ஆகிறவர் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு பயணிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில யார் வேட்பாளர் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். திருச்சி கிழக்குல நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி பொதுக்கூட்டத்தின் போது ஒரு உரை கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, இங்க திருச்சி மாநகர்ல உங்க கூட இருக்கிற ஒரு நபரான உங்க ஏரியால இருந்து உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் தான் நான் வேட்பாளரா நிப்பாட்ட போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி எல்லாரும் ராகவா லாரன்ஸ் சொன்ன உடனே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. முழுக்க இது உருட்டப்படும் ஒரு மிகப்பெரிய உருட்டு. யாருமே இதை நம்பாதீங்க. இதுல உறுதித்தன்மை இல்லை. ஜஸ்ட் நிமிஷத்துக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வீடியோ போட்டு இதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது.
கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய மகனான சிரஞ்சீவி அவர்கள் மற்றும் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகலேருந்து வந்து இணைஞ்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்காக நம்மளுடைய தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்த திருச்சி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா உள்ளூர் நிர்வாகியை போடலாம் அப்படின்ற ஒரு பெரிய யோசனை அப்படின்றது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கையில் இருக்கு. அதனால தயவு செய்து யாருமே வந்து வெளிவர பொய்யான செய்திகளை நம்பாதீங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலையோட விஷயத்துக்கு நம்ம வந்தே ஆகணும். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சிறாரு, கட்சி ஆரம்பிக்கிறாருன்றதை விட பிஜேபியிலேருந்து நிறைய பேரை பிரிக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு தகவலின்படி தமிழிசை அவர்கள் அண்ணாமலையோட இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ணாமலையோட அவங்க இணைஞ்சு இப்போ இடைத்தேர்தலில் வந்து களம் காணு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ மயிலாப்பூர்ல அவங்க தோத்து போயிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அவங்க பிஜேபியில் நின்று தோத்து போனதை விட அவருடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி அவங்களால வாக்குகளை வாங்கியிருக்க முடியும். ஆனால் அவங்களுடைய வெற்றியை தடுத்தது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவங்க வந்து அதிகமாக அரசியலில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை மட்டுமே வந்து விமர்சிக்கிறத வந்து கருத்தாக வச்சிருப்பாங்களே தவிர, இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்குறாரு, மேடம் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அது அவருடைய கட்சி, அவருடைய பாதை, அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பாலிசா பேசியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் தமிழிசை மற்றும் வானதி சீனிவாசன் இந்த மாதிரி ஆட்களை வந்து மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணதா ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கு. அதுதான் இன்னைக்கு வானதி சீனிவாசன் வந்து பாஜகவில் துணை முதலமைச்சர் துணை குடியரசுத் தலைவர் அளவுக்கு போனவங்களை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படியே வந்து மிதிச்சு தள்ளியிருப்பாரு. அதுதான் உண்மையும் கூட. இதனால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து தமிழக பாஜக மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறமா பாஜக அப்படின்ற ஒண்ணு தமிழகத்துல மறைய போகுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த போறாங்க. ஏன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழகத்துல தாமரை அப்படின்றது மலர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மித்த மாநிலங்கள் மாதிரி சுயாட்சியை இழக்கக்கூடிய மாநிலமும் கிடையாது. அப்படின்றனால நம்மளுடைய தமிழக மக்கள் இதுல ரொம்ப தெள்ள தெளிவா இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அந்த ஒரு தொகுதியை எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது, ஏன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி அப்படின்ற ஒரு ஆட்சி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அதிமுகவுடைய கூட்டணியில நின்றுருக்காங்க அப்படின் போது கண்டிப்பா அதிமுகவுடைய வாக்குகள் 50% மேல அவருக்கு விழுந்திருக்கு அப்படின்றனால மட்டும்தான் அந்த ஒரு நபர் ஜெயிச்சிருக்காரு. மித்தபடி பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாஜக அப்படின்ற ஒண்ணு வரவே வராது, வரப்போறதும் கிடையாதுன்றனால அமித்ஷா மற்றும் பெரிய இடத்து கைகள் வந்து தமிழகத்தை சுற்றி வளைக்கிறதுக்காக பின்னப்பட்ட ஒரு சதி வலை அப்படின்றது தான் உண்மை. எம்எஸ்கே அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகிற கட்சி கண்டிப்பாக திருச்சி மற்றும் பல்வேறு இடைத்தேர்தல் இப்போ வரப்போகிற பல்வேறு தொகுதிகளில் இறங்கி அவங்களுடைய ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடலான்னு இருக்காங்க. எல்லா தொகுதியிலுமே டெபாசிட் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல, கையில் காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல போல. அதுதான் வந்து காரணம். சரி மக்களே, நீங்கள் வந்து இந்த திருச்சி நம்மளுடைய காங்கிரஸுக்கு அதாவது எம்பியோட அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இந்த ஒரு நாடாளுமன்ற சீட்டை ஒதுக்குனதுன்றது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அதிருப்தி. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. மீண்டும் இருக்கிற 2 சீட்ல ஒரு சீட்டுக்கு திருமாவளவன் அவர்கள் அடி போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பாக்கி இருக்கிறது இன்னும் ஒண்ணு தான். கண்டிப்பா இதை பத்தி நம்ம விரிவா அடுத்தடுத்த வீடியோகளில் பேசுவோம். அந்த நபர் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவலும் வந்திருக்கு. அடுத்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். நன்றி, வணக்கம்.